ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நாளிலிருந்து யூடியூப்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க மானிட்டைசேஷனில். ஸோ மானிட்டைசேஷன்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக நம்மளோட ரெவன்யூ மாடலில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ரெவன்யூ மாடலில் தான் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அது நாளிலிருந்து அப்லோட் செய்யப்பட போகுது இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ஒரு ரெவன்யூ மாடல் சேஞ்சஸில் வந்துட்டு சில விஷயங்கள் யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிங்கன்னா இந்த வீடியோக்கெலாம் உங்களுக்கு ரெவன்யூ வராது அப்படின்னு சொல்லி சில ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த வீடியோ எல்லாம் உள்ளடங்குதோ அந்த ஒரு வீடியோ எல்லாமே வந்துட்டு பேமெண்ட் அப்படின்றது வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அப்படி என்னென்ன வீடியோக்கெல்லாம் வந்துட்டு பேமெண்ட் வராது அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு கண்டென்ட் பேசிஸில் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்றப்போ இதுக்கு அப்புறமா நமக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோலேருந்து பேமெண்ட்ஸ் வராது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ரூல்ஸ் எப்போ அப்ளை ஆகப்படுதுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஜூலை 15க்கு அப்புறமா இந்த ரெவன்யூ மாடலில் சில சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 15னா ஆப்வியஸ்லி நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு அப்ளை ஆகுறதுனால நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற ஒரு பட்சத்தில் தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ பார்க்கும்போது யூடியூப்ல இருக்கிற அப்டேட்ஸை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன். பட் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம வீடியோவை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு அடிக்கடி ஒரு மெசேஜ் பண்ணுறவராக இருப்பார். அவர் வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஜூலை 15க்கு அப்புறமா யூடியூப்ல ஏதோ புது ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க, அதுவுமே ரெவன்யூவை வந்துட்டு பாதிக்கப்படுற மாதிரிலாம் அந்த ரூல்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். நானும் எல்லா விஷயத்தையுமே அப்பவே சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அவர் இன்னொரு ஒரு ஐடியா சொன்னார். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க தாண்டி இதை ஏன் நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணக்கூடாது, நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணிங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு தாட் சொன்னார். சரி, ஓகே, நமக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, நிறைய பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முதல் காரணம் அவர் தான். ஸோ அதுக்காக அவர் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் நாளைக்கு இந்த ஒரு ரூல்ஸ் வந்துட்டு அப்ளை ஆக போகிறதுனா இன்னைக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவுமே இன்னைக்கு நான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமுமே இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து ஃபாலோ அப்பில் இருக்குது, பைப்லைனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இதை நம்ம முதல்ல பேசலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவுமே பேச ஆரம்பிக்கிறதும். ஸோ வாங்க என்ன விஷயங்கள் அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன், உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும், ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். நான் தான் உங்களுக்கு ரிப்ளைவுமே பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் முடிஞ்சால் அந்த டிஎம் மெசேஜ்லேயே கொடுப்பேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு தனி வீடியோ மேக் பண்ண சொன்னீங்கனாலும் நான் மேக் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எங்கிட்ட பேசலாம். ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி என்னோட யூடியூப் ப்ரொஃபைல்லேயே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தாராளமாக என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, வாங்க நாளைக்கு அந்த யூடியூப்ல இருக்கிற மானிட்டைசிங் பண்ண போகிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை நம்ம மொழியான தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது ஆப்வியஸ்லி யூடியூப் அப்படின்றது பார்த்தோம்னாலே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவே ஆப்வியஸ்லி மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இந்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் சில பேர் பேஷன்ஸ்க்காகவும் இருக்கலாம். பட் நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு வீடியோ போடுறதுனாலையும் நல்ல வியூஸ் போடுறதுனாலையும் அது மூலியமாக வந்து ஆட் வரதை பொறுத்து தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஒரு குட் ரிசல்ட்டாக ரெவென்யூ அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது ஆப்வியஸ்லி எல்லாருமே தெரிஞ்சது தான். இந்த ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்பாக இருக்கிறது என்னன்னா நம்ம மானிட்டைஸ் அப்படின்றது ஆகணும். இந்த மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல இது வரைக்குமே இருக்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாசமா 1 வருஷமா வந்துட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படின்றது இருந்ததுன்னா நீங்கள் மானிட்டைஸ் ஒரு விஷயம் ஆயிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். இந்த மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா உடனே ரெவென்யூ வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 3000 வாட்சிங் ஹவர்ஸும் 500 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா சில விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ ஸ்டிக்கர்ஸு, ஷாப்பிங்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்னா ஆகாது. உங்களுக்கு எப்போ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சதுமே உடனே வந்துட்டு நமக்கு இதுவாயிடுமா, பேமெண்ட் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆட்சென்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு கொரியர் வரும் கூகுளில் இருந்து. அந்த ஒரு ஆட்சென்ஸ் கொரியர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்கோட் வரும். அந்த பாஸ்கோடை வச்சு நீங்கள் வந்துட்டு ஆட்சென்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டில் 100 USD, அதாவது 8500 ரூபாய் நம்மளோட இந்தியா காசுப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இது வரைக்குமே. ஸோ இப்படி தான் நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோமா. இந்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நாளிலிருந்து யூடியூப் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பார்க்கும்போது லோ கண்டென்ட் குவாலிட்டி வீடியோ அப்படின்றது சொல்லும்போது இந்த பேரை கேட்டதுமே நமக்கு டோட்டலாக எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னடா லோ கண்டென்ட் குவாலிட்டி வீடியோனா நம்ம குவாலிட்டி கம்மியாக இருந்தால் மானிட்டைஸ் ஆகாதா, நம்மளோட வீடியோ வந்துட்டு குவாலிட்டி அந்த பிக்சல் லெவலில் குவாலிட்டி கம்மியாக
கம்மியாக இருந்தால் மானிட்டைஸ் ஆகாதுன்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் 144 பிக்சலில் கூட நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலும் மானிட்டைஸ் ஆகும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இதுக்கான ஒரு உண்மையான ரீசன் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த லோ கண்டென்ட் அப்படின்றது சொல்லும்போது என்னன்னா, ஒரு பொய்யான விஷயங்களை வந்துட்டு பெருசாக ஒரு பூமாக பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஃபேக் நியூஸஸ் வந்துட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்றப்போ அது லோ கண்டென்ட்டாக இல்லை பூர் கண்டென்ட்டாக வந்துட்டு அது மாறும். ஸோ அதனால வந்துட்டு இதுக்காக தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்றப்போ நம்ம யூடியூப்லலாம் நம்ம நிறைய பார்க்கும்போது இந்த சீரியல் நடிகை இந்த ஒரு ஹீரோ கூட சம்மந்தப்பட்டு இருக்காங்க, இந்த ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஒரு ஆளுக்கும் அந்த ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. பட் அந்த ஒரு தம்ப்நெயில்ல போடும்போது ஏகப்பட்ட பேரோட ஆக்டர் ஹீரோயின்ஸ் பேரை போட்டு நிறைய அந்த தம்ப்நெயில்ல வந்துட்டு இந்த ஆள் கூட இருக்காங்க, இந்த ஆள் இறந்துட்டாரு, இந்த ஆள் வந்துட்டு இந்த ஆளை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நிறைய ஃபேக் நியூஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலியமா அந்த வீடியோ நீங்கள் என்டையராக பார்க்கும்போது அந்த தம்ப்நெயில்ல இருக்கிற விஷயத்தை யூடியூப்ல பேசவே மாட்டாங்க. அந்த வீடியோவில் நம்ம டைம் தான் அதில் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது தம்ப்நெயில்ல ஒன்று சொல்கிறானுங்க, வீடியோவில் ஒன்று காட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காண்டாவும் நம்ம டைமுமே அதில் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்காக தம்ப்நெயில்ஸ் வச்சு வேற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பேசுறதோ இல்லைன்னா நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி பேசுறதோ, யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணா அவர் உயிரோட தான் இருப்பார், ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தம்ப்நெயிலை வச்சு வீடியோவை பார்க்க வைப்பாங்க மக்களை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம் பண்ணுற வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்துட்டு புவர் கண்டென்ட்டும் சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு இந்த லோ கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி லோ கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வராது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு வகையில் பார்த்தோன்னா வர வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னாக்கா இப்போ என்னோட வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க வயசானவங்க, அவங்களோட யூடியூப்ல வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா என்னோட வீடியோவை தாண்டி மற்ற நிறைய வீடியோ அவங்க ஃபோனை சஜஷன் பண்ணுறது என்ன அப்படின்றப்போ இந்த சீரியல் நடிகை இந்த ஹீரோயின் கூட கனெக்ஷனாக இருக்காங்க, அதே போல் வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு இவர் வந்துட்டு இறந்துட்டாரு, ஸோ இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு தம்ப்நெயில்ல சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு எங்கள் அம்மா வேற பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி இந்த ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராமா, ஏதோ சாகர நிலைமையில் இருக்காராமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ யூடியூப் தானே பண்ணுற, அதை பற்றி பேச மாட்டேன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இல்லாமல் அது டோட்டலாக ஃபேக், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க உண்மையை என்ன புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த யூடியூபர் அந்த வீடியோ போட்டவங்களே எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஓ இந்த மாதிரிலாம் ஏமாத்துறானுங்க யூடியூப்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, வயசானவங்க இல்லைனா கொஞ்சம் நாலேஜ் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்த்து நம்பி உண்மையிலே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் லோ கண்டென்ட் வீடியோஸ்லாம் இதுக்கப்புறமா ரெவென்யூ வராது, இதுக்கப்புறம் வீடியோ போட்டாலுமே அது எலிஜிபிளுக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி யூடியூப் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிற ஒரு ஜங்க் வீடியோ சொல்லலாம், ஒரு தேவையில்லாத வீடியோக்கள் வந்துட்டு யூடியூப்ல டம்ப் ஆகுறது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணனால இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் இதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சா மக்கள் வந்துட்டு என்ன உண்மையிலே நடந்ததுன்னு சரியான கண்டென்ட்டை மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை லோ கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் அப்படின்றதுமே சொல்றாங்க. ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ரீ அப்லோட் வீடியோஸ். இது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னாக்கா ஒரு காப்பிரைட்ஸே இல்லாத ஒரு வீடியோ இருக்கும், ஓகேங்களா, அது பேர் ஸ்டாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் வீடியோஸை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவில் நடுவில் எங்கே சேர்த்து நம்ம வீடியோ மேக் பண்ணால் இது வரைக்கும் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாக் வீடியோஸை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி என் வீடியோவில் நான் செட் பண்ணுறேன், நான் எதுக்காக அதை செட் பண்ணேன்னா ஒரு குழந்தைய பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு குழந்தையோட அழுகை இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் வீடியோ ஒரு கிளிப் ஒன்று நான் இது போடுறேன்னா நான் போடுற மாதிரியே இன்னும் நிறைய பேர் அதே ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது காப்பி ரைட்ஸ் இல்லாத ஒரு ஃபுட்டேஜ் தான் நான் யூஸ் பண்ணது. எனக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது இவ்வளோ மாசமா இவ்வளோ வருஷமா. அப்படி இருக்கும்போது நான் போட்ட ஃபுட்டேஜை இன்னொருத்தன் வேற மாதிரி போடுறான், வேற ஒரு கண்டென்ட்ல யூஸ் பண்ணான். அந்த மாதிரி காப்பிரைட்டே இல்லாத ஃபுட்டேஜஸை நம்ம வந்துட்டு மாற்றி திரும்பியும் அது ரெகுலராக அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த ஃபுட்டேஜை பர்டிகுலராக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ரெவென்யூவை கட் பண்ணுவாங்க யூடியூப். ஸோ அதனால வந்துட்டு காப்பிரைட்ஸே இல்லாத ஸ்டாக் வீடியோஸை ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரெவென்யூ அப்படின்றது வராது. ஸோ அதனால் ஸ்டாக் வீடியோஸை இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளோட வீடியோஸில் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரெண்டாவது ரெகுலேஷன்ஸ். மூணாவது வந்துட்டு அதர் கம்பைலேஷன்ஸ் வீடியோஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் அந்த 10 நிமிஷம் வீடியோவில் வந்துட்டு ஒரு குட்டி கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கம்பைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்னதாக கட் பண்ணி ஒரு கிளிப்பாக நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டைன்மெண்ட்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கூட ஜென்ரேட் வரதுக்கு வந்துட்டு தடையாக நிற்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்றது யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஒரு நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 100%
100% ஏஐ மெட்டீரியல் வீடியோஸ் இது வந்துட்டு கண்டிப்பாக ரெவென்யூ கொடுக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு பூம் ஆகிட்டு இருக்கும். நம்ம யூடியூப்லேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குரங்கு வந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு vlog பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பியூர்லி ஏஐ ஜென்ரேட் வீடியோஸ். அதே போல் ஒரு பேட்மேன் வந்து டீ கடையில் வந்துட்டு டீ சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஒரு டைனோசர் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பெட்டை பார்க்கில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நாய் சங்கிலியை கட்டிட்டு டைனோசரை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏஐ ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ் பியூர்லி அந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஏஐ ஜென்ரேட் மூலியமாக தான் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ முழுக்கவே நீங்கள் ஏஐ மூலியமாக தான் மேக் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோக்கு கொடுக்குற வாய்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஏஐ மூலியமாக தான் அந்த வாய்ஸ் ஜென்ரேட்டுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வீடியோ 100% ஏஐ மெட்டீரியல்னால உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்றது கன்சிடர் செய்யப்படும். ஸோ ஏஐ மூலியமாக 100% கன்சிடர் செய்யப்பட்டுச்சு அப்படின்றப்போ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்துட்டு ரெவென்யூ வராது. இது 5வது பார்த்தீங்க அப்படின்றப்போ ஃபேஸ்லெஸ் அண்ட் ஸ்பாம் கண்டென்ட். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். இப்போ ரீசெண்டாக நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டடாக வந்துட்டு ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஸ்டாக் வீடியோஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லைனா இமேஜஸை வச்சு ஒரு இமேஜஸ்க்கும் வந்துட்டு ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி பின்னாடி வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி செட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வீடியோ மட்டும் தான் இருக்கும். பின்னாடி மட்டும் தான் பேசுகிற ஒரு ஆளோட வாய்ஸ் மட்டும் கேட்கும். அந்த மாதிரி வீடியோக்களில் வந்துட்டு ரியல் கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி சேனல்ஸ் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் இதுவே நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி வந்துட்டு சில பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஆளே அந்த வீடியோவில் தெரிய மாட்டாங்க, வெறும் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த வாய்ஸும் அவர் தான் அப்படின்னு அந்த சேனலோட ஓனர் தான் அப்படின்றது தெரியாது. பட் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க கண்டென்ட்டை. இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, இவன் இந்த மாதிரி செத்துட்டான், இவன் இந்த மாதிரி உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை போடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ்லெஸ் இல்லாத ஒரு வீடியோவில் தேவையில்லாத கண்டென்ட், ஃபேக் நியூஸ் பண்ணுற கண்டென்ட்ஸை வந்துட்டு யூடியூப் வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணாது. ஸோ அந்த ஒரு யூடியூப் சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறமா நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் என்னோட தரப்புலையுமே நான் சொல்கிறது. சரி, இதுதான் இப்போதைக்கு இந்த மானிட்டைஸ் பண்ணாலுமே ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு விஷயத்தில் சில சேஞ்சஸை நாளிலிருந்து யூடியூப் கொண்டு வர விஷயமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நமக்கு ஒரு டவுட் வரும், எதுக்காக யூடியூப் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இதுக்கான ஒரு காரணம் ஜூலை 15 நாளிலிருந்து எதுக்காக இந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ யூடியூப் வந்துட்டு இப்போ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எல்லாருமே யூடியூப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூடியூப்பை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ பட்சத்தில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு சரியான விஷயத்தை சரியான ஆட்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம கொண்டு வரல அப்படின்றப்போ பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை ஒன்றுமே நடக்காத சில விஷயங்களை கூட நடந்த மாதிரி ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி அதிகமாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ் வரும்போது என்ன ஆகுனா மக்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை அப்படின்றது போயிடும் யூடியூப் மேலே. ஸோ யூடியூப்பை திறந்தாலே ஒரே பொய்யா பேசுவாங்கப்பா, எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்கப்பா, ஸோ அதனால் யூடியூப்பில் வரதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி மக்களோட மைண்ட் செட் மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தினால மக்களுக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணுன்றதுக்காக யூடியூப் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸான ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ கூட இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துன்னு வந்ததுக்காக எந்தெந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஏஐ ஜென்ரேட் மூலியமாக பண்ணுற வீடியோஸ் இருக்காங்களா அவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, இந்த கேம் சேனல்ஸ்லாம் இருப்பாங்க, பின்னாடியிலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, அவங்க இதனால் பாதிக்கப்படுவாங்க. 3வது விஷயம், ஃபேஸே தெரியாமல் வெறும் ஃபோட்டோஸும் வீடியோஸ்க்கும் பின்னாடி நின்று வாய்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, தேவையில்லாத கண்டென்ட் பேசுகிறவங்க, ஸோ அவங்க இதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இதுவே நீங்கள் யூடியூப் ஜென்ரேட் பண்ணிட்டு ஸோ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையை பேசுங்க, சரியான கண்டென்ட் எடுத்து பேசுங்க, மக்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து சொல்லுங்க, இருக்கிற உண்மையை வந்துட்டு தெளிவாக பேசுனீங்கனாலே இந்த ஒரு விஷயத்துக்கான கண்டென்ட்ல எந்த ஒரு குறுக்கீடும் யூடியூப் பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. யூடியூப் பண்ணுறீங்கன்னா உண்மையாக பேசுங்க, இருக்கிற விஷயத்தை பேசுனீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் யூடியூப்ல இருக்கிற ஒரு சூட்சமம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் டிஎம்ல என்னோட ஃபாலோவர்ஸும் சரி, இல்லைனா யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுமே சரி, இவங்க எல்லாருமே கேட்குற இந்த ஒரு கேள்விக்கு இதுதான் நான் ஒரு முதல் பதிலாகவுமே சொல்வேன். அது நான் இந்த வீடியோலையுமே சொல்வேன். இந்த வீடியோ மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பற்றி நான் பேசினதுக்கான காரணம் நாளைக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் எல்லாம் யூடியூப்ல ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் யாராவது யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களோட க்ரோத்துக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே மற்றவங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை லைக் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் நாளிலேருந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு யூடியூப் கொண்டு வருவாங்க. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உடனே எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா நாளைக்கே டோட்டலாக இதெல்லாம் மாற்றிட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரேங்க் ஆகுது ரேங்க் ஆகலன்றது போக தான் தெரியும். ஸோ வெயிட் அண்ட் சீ. ஆஃப்டர் 15க்கு மேலே யூடியூப் எப்படி செயல்படுதுன்றது பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோ உங்களும் வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.